ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவு எல்லா லேடிஸ்க்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜென்ரலாகவே பெண்கள் அப்படிங்கும்பொழுது ஒரு 75% பெண்கள் நகை போட்டுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அண்டு நிறையா சேரணும், இந்த நகை எனக்கு நிறையா சேரணும் அப்படின்னு சொல்லிட்டும் ஆசைப்படுவாங்க. அதில் நானும் ஒன்று. பட் இருந்தால் எனக்கு நிறைய போட பிடிக்காட்டா கூட இந்த சில நகைகள் நமக்கு ரொம்ப ஆத்மார்த்தமாக பிடிக்கும். அது எப்போவுமே நம்ம போட்டிருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அது ஒரு நகை போட்டாலும் சரி, நீங்கள் 10 நகை போட்டாலும் சரி, ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சேர்ந்துட்டே இருக்கும் நகை. நம்மளே ஆச்சரியமாக இருக்கும். அவங்க ஒன்றும் பெரிய பணக்காரங்களாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் பாருங்களேன், நிறைய காசு வச்சுருக்கிறவங்க மெல்லிசாக கண்ணுக்கே தெரியாது ஒரு செயின். அது நம்ம அப்படியே தேடணும், அந்த செயின் எங்கே போட்டிருக்காங்கன்னா. அது கேட்டால் சிம்பிள்னு வாங்க, அவங்களுக்கு பிடிக்கல சிம்பிள்னு. இதே ஒரு பூ கட்டுறவங்களோ இல்லை காது ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. அப்படியே அது பார்க்கும் போதே அழகாக இருக்கும். அந்த சின்ன சின்ன தோடாக தான் இருக்கும், பட் காது ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. சில பேர் வைரத்திலே போட்டுருப்பாங்க. சில நகைகள் சில பேருக்கு பார்க்கும்பொழுது ரொம்ப அழகாகவும் இருக்கும். அப்போ நம்ம நினச்சிப்போம், சரி நம்ம கூட இப்படி போட்டால் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அந்த நகை மீது ஒரு பற்று என்பது கண்டிப்பாக இருக்கும். இதில் எந்த நகை எந்த ராசிக்காரர்கள் என்னென்ன நாட்களில் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதும் இருக்குது. இப்போது ரிஷப ராசி அண்ட் மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்க 2 பேருக்குமே குரு பகை. இந்த 2 ராசிக்காரர்களுக்குமே பகை. அப்போது இவங்க வியாழக்கிழமையில் போய் தங்கம் வாங்கக்கூடாது அவங்களுக்கு. ஏன்னா வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்த ஒரு நாள். இப்போ அவருக்கு அது என்ன சொல்லுவாங்கன்னா பொன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் பொன் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப இஷ்டம். அப்போ நமக்கு மிதுன ராசி, நீங்கள் அதுவும் புனர்பூச நட்சத்திரக்கார வியாழக்கிழமை கண்டிப்பாக பண்ணாதீங்க, போய் கோல்டு வாங்காதீங்க, உங்களுக்கு சேராது. உங்களுக்கு எது ராசியாக இருக்கோ அந்த நாளில் போய் வாங்குங்க வியாழக்கிழமை. அதே மாதிரி தான் ரிஷபராசிக்காரர்களும் நீங்கள் போய் கண்டிப்பாக வியாழக்கிழமையில் கோல்டு வாங்காதீங்க, உங்களுக்கு சேராது. மற்ற ராசிக்காரர்கள் வியாழக்கிழமையில் கோல்டு வாங்கலாம், அவர்களுக்கு நல்லாவே சேரும். அடுத்தது வெள்ளி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சுக்கிரன் தான் அதுக்கு அதிபன். இப்போ மீன ராசிக்காரர்களுக்கு உச்சன்னாக இருக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் அவள் வெள்ளிக்கிழமையில் எப்போ வேணாலும் போய் வெள்ளி வாங்கலாம். அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை ரொம்ப செட் ஆகும். இந்த சுக்கிரன் அவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம். இப்போ வெள்ளிக்கிழமை அன்றைக்கி தனுசு ராசி நேயர்களுக்கு அது ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும். அதனால் வெள்ளிக்கிழமை அவர்கள் வெள்ளி வாங்கலாம். அதே மாதிரி அவங்க வியாழக்கிழமையில் தங்கம் வாங்கலாம். வெள்ளிக்கிழமை தங்கம் வெள்ளி 2மே வாங்கலாம். சிம்ம ராசி அண்ட் கடகராசி இவங்க 2 பேருக்குமே சுக்கிரன் பகை. ஸோ இவங்க 2 பேருமே வெள்ளிக்கிழமையில் தங்கம் வாங்கினாலும் சரி, நீங்கள் வெள்ளி வாங்கினாலும் சரி, இந்த 2 கிழமையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். பட் குரு உங்களுக்கு கடகத்தில் உச்சனாக இருக்கிறதுனால வியாழக்கிழமை அவங்களுக்கு செட் ஆகும். வெள்ளிக்கிழமை தான் அவங்களுக்கு செட் ஆகாது. ஸோ வெள்ளிக்கிழமையில் கடகராசி நேயர்கள் பொதுவாகவே எந்த விதமான நன்மைகளையோ இல்லை நீங்கள் போய் நகை வாங்கணுமோ கடகராசி நேயர்கள் வெள்ளிக்கிழமையை தவிர்ப்பது நல்லது. சிம்மராசி நேயர்களும் வெள்ளிக்கிழமையை தவிர்ப்பது நல்லது. இப்போ மற்ற உலோகங்கள்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிளாட்டினம் வாங்குகிறோம், டைமண்ட் வாங்குகிறோம். இப்போ டைமண்ட் நீங்கள் எல்லோரும் நினச்சிட்டு இருப்பீங்க அது சுக்கிரன் அப்படின்ட்டுன்னு. பட் ஆக்சுவலாக டைமண்ட் எதுலேருந்து கிடைக்குதுன்னா நமக்கு கரியிலேருந்து தான் கிடைக்கிறது. ஸோ சனிக்கிழமை வைரம் வாங்குவது உண்மையிலேயே நல்லது. மேஷராசி நேயர்களுக்கு சனி பகை. அதனால் மேஷராசி நேயர்கள் சனிக்கிழமை போய் வைரம் வாங்காதீங்க. மேஷராசி நேயர்கள் குரு நல்லா இருக்கார் உங்களுக்கு, அதனால் வியாழக்கிழமை நீங்கள் வைரம் வாங்கலாம், இல்லை வெள்ளிக்கிழமை வைரம் வாங்கலாம். சனிக்கிழமை வைரம் வாங்கக்கூடாது. சனிக்கிழமை மகர ராசி நேயர்களும் கும்பராசி நேயர்களும் வைரம் வாங்கலாம், உங்களுக்கு நிறைய சேரும். சிம்ம ராசி நேயர்களுக்கு சனிக்கிழமை ஆகாது. அதனால் சனிக்கிழமை அன்று எந்த உலோகமுமே வாங்காதீங்க. தங்கம் வெள்ளி வைரம் எதுவுமே சனிக்கிழமை போய் சிம்மராசி நேயர்கள் வாங்காமல் இருக்கலாம். மற்ற ராசி நேயர்கள் இப்போ கன்னி ராசி மிதுன ராசி இவங்களுக்கெல்லாம் சனி ரொம்ப நட்பு கிரகம்தான். நீங்கள் சனிக்கிழமையில் தங்கம் வாங்கலாம், வெள்ளி வாங்கலாம், வைரம் வாங்கலாம், எதை வேண்டுமானாலும் வாங்கலாம். இப்போ இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த கிழமை நம்ம சொன்னாலும் கூட அஷ்டமி திதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ மிதுன ராசினே
ஸோ மிதுன ராசி நேயர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஷ்டமி திதி வந்து சனிக்கிழமையில் வந்து அன்றைக்கி போய் வைரம் வாங்குங்க, உங்களுக்கு நிறையா சேரும். செவ்வாய்க்கிழமை அஷ்டமி வந்தாலும் பரவாயில்ல, அந்த நாளுமே உங்களுக்கு நல்லா சேரும். செவ்வாய்க்கிழமை யார் வாங்கக்கூடாதுன்னா கடகராசி நேயர்கள் வாங்க வேண்டாம், உங்களுக்கு அது நீச்சமாக இருக்கக்கூடியது. அதே போல் செவ்வாய் எங்கெல்லாம் பகையாக இருக்காளோ அவங்களும் வாங்கக்கூடாது. இப்போ செவ்வாய் வந்து யாருக்கு பகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்கள் மற்றும் கன்னிராசி நேயர்களுக்கெல்லாம் செவ்வாய் பகை. அதனால் செவ்வாய் வந்து இந்த பகையாக இருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமையில் இவங்க தங்கம் வெள்ளி வாங்காமல் இருப்பது சிறப்பு. சனிக்கிழமை மிதுன ராசி எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பெஸ்ட் டே அப்படின்னு சொல்லலாம். இந்த பதிவில் நம்ம தங்கம் வெள்ளி வைரம் யார் யார் எந்தெந்த ராசி நேயர்கள் எந்தெந்த கிழமையில் வாங்கினால் நல்லது அப்படின்னு பார்த்தோம். இந்த பதிவை பார்த்துட்டு நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் கமெண்ட்டில் போடுங்க. எப்போ முடிஞ்சதோ அது எல்லாத்தையும் நான் ஒரு நாள் உங்களுக்கு ஒரு பதிவாக நான் வெளியிடுறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.